வந்து காவேரி கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் காவேரி எதையுமே கேட்குறதா இல்லை. இங்கே பாருங்கள், என் அம்மா தான் எனக்கு முக்கியம். இவ்வளோ நாள் அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறேன். இதுக்கப்புறம் என் அம்மா மாரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. உடனே விஜய் வந்து, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, இவ்வளோ மோசமாக பேசுகிறேன், நான் அப்படி என்ன தான் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன பண்ணலை, நீங்கள் தான் என்னை வீட்டை விட்டு போக சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக வந்து என்னை தொல்லை பண்ணுறீங்க, என்னை தொல்லை பண்ணி அட வச்சு நீங்கள் வந்து சந்தோஷப்படணும், அதுக்கு தானே இந்த மாதிரி எண்ணங்களை அதுக்கு தானே வச்சுருக்கீங்க. இங்கே பார் காவேரி, ரொம்ப ஓவராக பேசுகிறேன். இந்த நிமிஷம் சொல்கிறேன், விட்டுட்டு போன்ற எப்படி விட்டுட்டு போக முடியும், நீ என் பொண்டாட்டி, உன்னை எப்படி நான் விட்டுட்டு போக முடியும், இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ என்ன பண்ணாலும் சரி, என்னை வேணான்னு சொன்னடி, என்னை ஒதுக்குனாலும் சரி, உன் அம்மா பேசி தானே நீ கேட்ப, அதே மாதிரி உன் அம்மா வந்து என்னை ஏற்றுக்கிற மாதிரியும் அதே டைமில் உன் அம்மாவை வந்து உன்கிட்ட என் கூட சேர்ந்து வாழன்னு அமுச்சு வைப்பாங்க. அந்த காலம் வரும், அதை நான் நடத்தி காட்டுவேன், இந்த விஜய் நடத்தி காட்டுவான், அப்போ உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு காவேரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல். இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து குடி போகிற வீட்டுக்கு பக்கத்து ரூம்லேயே வந்து தங்குறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க. காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து கேட்குறாங்க, இப்படி வந்து விஜய் வந்து இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. விஜய் கிட்ட எல்லாருமே திட்டுறாங்க, எதுக்காக இங்கே வந்து இங்கே பேர் எங்களை பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து நிவீனும் வந்து குமரனும் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. விஜய் கிட்ட ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது விஜய், ஏற்கனவே எங்கள் மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்கள் வந்து தங்கினது, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தைக்கு கண்டிப்பாக என்னை பிடிக்காமலாம் இருக்காது, நான் கொஞ்ச நாளே அத்தை மனசை மாற்றி கண்டிப்பாக காவேரியை அவங்க விருப்பப்படியே வந்து அவங்க சம்மதத்தோடு கூட்டிகிட்டு போவேன், அதுக்காக தான் இங்கே தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு நிவீன் வந்து யோசிக்கிறாரு. குமரன் வந்து அது எப்படி முடியும், அத்தை மனசுலாம் மாறவே மாறாது அப்படின்றாரு. அது எப்படி மாறாமல் போகுதுன்னு நானும் பார்க்குறேன்றாங்க. உடனே நிவீன் வந்து, விடுங்களேன் என்ன, அப்படியே நடந்தால் சந்தோஷம் தானே, விஜய் சொல்கிறதும் கரெக்டு தானே, ஒதுங்கிருந்தால் எப்படி உறவுகள் சேரும், விஜயும் காவேரியும் சேரணும்னா விஜய் பண்ணுறது தான் கரெக்டுன்னு, முடிஞ்சால் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இல்லை ஒதுக்கி இருப்போம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்காக விஜய் கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு, என்னடா நீ இப்படி பேசுகிற, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, காவேரியும் சரி விஜயும் சரி ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாங்கண்ணே, ஆனால் அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறது நல்லதில்லை, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்க வேண்டியது நம்ம கடமைண்ணே அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாரு குமரனும். இப்போ தான் நிவின் வந்து இப்படி வந்து பேசுகிறாரு, நம்மளுக்கு சப்போர்ட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். தேங்க்ஸ்ங்க, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு விஜய். இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வேணுமே டீஸ் பண்ணுறதுக்காக வேணுமே காவேரிக்கு ஐ லவ் யூ சொல்கிறது, ஹாய் சொல்கிறது, அதே டைமில் காவேரிக்கு வந்து வேணுமே வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறது, பிளைன் கேஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. இதனால காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி வந்து வெளியே டென்ஷன் ஆனாலும் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுருக்காங்க. இதை வந்து கங்கா கவனிச்சிடுறாங்க. கங்கா வந்து கேட்குறாங்க, எனக்கு தெரியாதடி உன்னை பற்றி, உன் புருஷன் உன்னை தேடி வந்தோன்னு உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை, அதுவும் உன் வீட்டு பக்கத்துலேயே இருக்காரு, அதுதான் அவ்வளோ சந்தோஷம், அப்படி தானே அப்படின்னு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, விஜய்க்கு வந்ததில் உனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆனால் அம்மா தான் புலப்பின்னு இருக்குது, கொஞ்ச நாளில் விஜய் வந்து அம்மா மனசையும் மாற்றிடுவார்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் எல்லோரும் மனசையும் மாற்றிட்டாரு, அப்போ அம்மா மனசையும் மாற்றிடுவார் தானே அப்படின்னு. அப்படியே பார்க்குறாங்க. அக்கா இது நடக்குமாக்கா, கண்டிப்பாக நடக்கும்டி, கவலைப்படாத, ஒரு விஷயம் மட்டும் புரியலடி, ஏன்டி விஜய் கிட்ட கோவமாகவே நடந்துக்கிற, பின்ன என்னக்கா, அவர் இங்கே வந்து தங்கினான்னா அவர் பண்ணதில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆகிடுமா, என்னை எப்படிலாம் அழ வச்சிருப்பாரு, என்னை எப்படிலாம் தவிக்க விட்டுருப்பாரு, இப்போ என்னமோ நல்லவர் மாதிரி வந்து வேஷம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு. அவர் நல்லவர் தாண்டி, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, இங்கே பாருக்கா, எனக்கு இது மட்டும் போதாதுக்கா, அவர் டோட்டலாக வந்து என்னோட புருஷனாக மட்டும்தான் அவர் இருக்கணும், நீ அவர் வந்து பின்ன வேறு என்னடி பண்ணுறாரு அவர், இல்லைக்கா அவர் வந்து இன்னும் எந்த விஷயத்தையும் தெளிவான முடிவை எனக்கு தெரியப்படுத்தலை, இப்போ வரைக்கும் அவர் எனக்காக வந்து தங்கியிருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் வெண்ணிலா விஷயம் அதெல்லாம் மறந்துடி, சொன்னால் கேள்வி, அதெல்லாம் மறக்க முடியாதுக்கா, இன்னும் நிறைய விஷயங்கள் விஜய் கிட்ட கிளியர் பண்ணணும், அப்புறமா தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.